தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக லயோலா மணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக லயோலா மணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அமைச்சர் ராஜ்மோகன் முன்னிலையில் பணி நியமன ஆணையை முதலமைச்சர் விஜய் வழங்கினார். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக லயோலா மணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக லியோனி இருந்த நிலையில் தற்பொழுது லயோலா மணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. விக்னேஷ் முத்து, தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக லயோலா மணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முதலமைச்சர் இந்த ஆணையை வழங்கியிருக்கிறார். என்ன விவரம்? தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் லயோலா மணி தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதற்கான அதிகாரப்பூர்வ ஆணையை தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முன்னிலையில் நேரடியாக இதனை வழங்கியிருக்கிறார். லயோலா மணியை வாரிய தலைவராக நியமித்து அதற்கான உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ராஜ்மோகன் முன்னிலையில் பணி நியமன ஆணை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 3 ஆண்டுகள் அவர்களுக்கான அந்த பதவிக்காலம் என்பது இருக்கும். லயோலா மணியை பொறுத்தளவு வாரிய தலைவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கிய பொறுப்பாக பார்க்கப்படுகிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கவில்லை. அவருக்கு நிச்சயமாக ஒரு துறையின் தலைவராக விரைவில் நியமனம் செய்யப்படுவார் என்று ஏற்கனவே கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மிக முக்கிய பொறுப்பாக இந்த நியமனம் பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர், பல்வேறு விதமான விவாத மேடைகளில் வெற்றி கழகத்தின் குரலாக ஒலிக்கும் அவருக்கு தற்பொழுது அரசு சார்பில் இத்தகைய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக கடந்த ஆட்சியின் பொழுது திண்டுக்கல் லியோனி செயல்பட்டார். தொடர்ச்சியாக தற்பொழுது லயோலா மணி தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கார்த்திகா, தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக லயோலா மணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தாவேக்கு கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக இருந்த லயோலா மணி தற்பொழுது இந்த பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு முக்கியமான அறிவிப்பாக இது பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.